Hi friends, welcome to Veens Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவும் டிஃபரண்டான ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தம் சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பாத்தறலாம். இந்த சிக்கன் கிரேவியை தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் தம்லயே வச்சு குக் பண்ணி எடுக்க போறோம். அதனால இந்த தம் சிக்கன் மசாலாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். மேரினேட் செஞ்சு வச்சிருந்தா மட்டும் போதும், குக் பண்றது ரொம்பவே ஈஸி. ஓவர் நைட் கூட சிக்கனை மேரினேட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்போ அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தம் சிக்கன் மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட மட்டும் இல்லாமல் ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த தம் சிக்கன் மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் செய்யறதுக்கு கொஞ்சம் குங்குமப்பூ கலந்த பால் தேவைப்படும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலோட 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ கலந்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். குங்குமப்பூவோட வாசமும் கலரும் பாலில் நல்லா இறங்கணும். தம்லேயே சிக்கன் வேக வைக்கிறதுனால குங்குமப்பூவோட வாசம் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா சிக்கன் மேரினேட் செய்யறதுக்கு 1 கப் ஃப்ரைட் ஆனியன் தேவை. அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 மீடியம் சைஸ் ஆனியனை தின் ஸ்லைசஸா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எண்ணெயில சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை மெத்தட்ல தான் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனியனை ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃப்ளேம்ல தான் நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனியனோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும், கருகிடக்கூடாது. அதனால அப்பப்போ கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆனியனோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணணும். அப்பதான் தம் சிக்கன் மசாலா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆனியனை வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த பேனோட சூட்லேயே இருந்ததுன்னா ஆனியன் நல்லா கருகிடும். ஆனியன் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள மேரினேட் செய்யறதுக்காக ஒரு சிம்பிள் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 10 cashewnut, 10 பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லயே ட்ரை ரோஸ்ட் செய்யணும். ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட் செய்யணும்லாம் இல்லை, 4 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல செஞ்சா மட்டும் போதும். இந்த மாதிரி தேங்காவோட கலர் லைட் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த 3 நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதும். தம் சிக்கன் மசாலா செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ சிக்கனை மேரினேட் செஞ்சிடலாம். சிக்கனை மேரினேட் செய்யறதுக்கு 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். சிக்கன்ல கொஞ்சமா மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா நீட்டா கழுவி எடுத்திருக்கிறேன். இந்த சிக்கனோட ஷாலோ ஃப்ரை செஞ்சு வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்க்கறதுனால தம் சிக்கன் மசாலா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், வாசனைக்காக 2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 கப் கட்டியான தயிர், கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும். இதோட கேஷ்யூநட், பாதாம், தேங்காய் ட்ரை ரோஸ்ட் செஞ்சு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்திருந்த மசாலா, அதோட ஊற வச்சிருந்த குங்குமப்பூ கலந்த பால், அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கோங்க. லாஸ்டா சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் சிக்கனோட நல்லா பிளண்ட் ஆகுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கிளிங் ராப் இல்லைன்னா ஒரு கவர் வச்சு நல்லா மூடி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சிக்கனை நல்லா மேரினேட் செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு தம் சிக்கன் மசாலா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ண போறது கிடையாது. டைரக்டா சிக்கனை தம் குக் செஞ்சு எடுக்க போறோம். அதனால மேரினேட் செய்யக்கூடிய டைமிங் மினிமம் 2 hours இருக்கணும். அப்பதான் சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும். ஓவர் நைட் கூட நீங்க மேரினேட் செஞ்சு வைக்கலாம். அப்போ அடுத்த நாள் காலையில உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் அதுல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில்ல செய்ய போறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆன சிக்கனை எண்ணெயில சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல ஃபர்ஸ்ட் குக் பண்ணணும். 1 நிமிஷம் ஆனதும் லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிக்கன் 2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆயிருக்கிறதுனால தம் சிக்கன் மசாலா ரொம்பவே சூப்பரா வரும். 2 நிமிஷம் ஆனதும் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். இதுக்கு மேல சிக்கனை ஃபுல்லாவே சிம் ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். தம் குக் செய்யறதுக்கு பேனை அலுமினியம் ஃபாயிலால நல்லா டைட்டா ரேப் பண்ணணும். அதுக்கு மேல ஒரு கவர் வச்சு நல்லா டைட்டா மூடி 10 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல குக் பண்ணணும். உங்கள்ட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஓட்டை எதுவும் இல்லாத டைட்டான மூடி வச்சு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே சிக்கன்ல இருந்தும் தயிர்ல இருந்தும் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட தண்ணியிலேயே வேகிறதுனால சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அலுமினியம் ஃபாயில் வச்சு தம் குக் செஞ்சதுனால சிக்கன் 50% குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் செய்யும்போது உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு 30லேருந்து 35 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட தம் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலால் பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கனோட தண்ணியிலே வெந்ததுனால சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தம் சிக்கன் மசாலாவோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த தம் சிக்கன் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.